பொட்டேட்டோ சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் ஆனியனை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஆனியன் போதுமானது. அதே மாதிரி அதே கடாயில் ஒரே ஒரு டொமேட்டோ, தக்காளி பழத்தையும் இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் விதைகளை நீக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சூடான எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சீரகமும் பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்த பொருள் சேர்க்கணும். இந்த பச்சை மிளகாவோட அரோமா வெளியில் வர ஆரம்பிக்கும். இது பிரெட்டுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும் இந்த சப்ஜி. இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் நைஸாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி தலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்த உடனே அது நல்லா குழஞ்சிரும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரோமா வெளியில் வரட்டும். இப்போ இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்கின பிறகு பாருங்கள், நல்லா குழைவாக வதங்கிருச்சு இல்லையா? இந்த நேரத்தில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு அந்த எண்ணெய் கூடும் பாருங்கள், அந்த இடத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போடுங்க. அந்த எண்ணெய்க்குள்ளேயே அந்த கடலை மாவு பொரியிற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி வதக்குங்க. ஃபியூ மினிட்ஸ் அந்த எண்ணெயில் அந்த கடலை மாவு வதங்கின பிறகு எல்லா பக்கமும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ இந்த கடலை மாவு எல்லா பக்கமும் பைண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி பழம், 2 தக்காளி பழம், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுலேருந்து 2 டீஸ்பூன் சேர்க்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த பவுடர் எல்லாம் நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சம் மல்லி தலைகளை சேர்த்துட்டே வாங்க, அது நல்லாயிருக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போடுற உப்பு தான் இதுக்கப்புறம் நம்ம போட போகிற உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து. ஸோ அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. நாலு பெரிய உருளைக்கிழங்க அவிச்சு தோல் சீவி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப குழஞ்சிடும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு உள்ளே போட்ட உடனே இந்த மசாலாவில் இருக்கிற உப்பு காரம் எல்லாத்தையும் அந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிடும். கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கோங்க, அப்போ அது ஈஸியாக மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க, அப்போ தான் அது எல்லாம் நல்லா கோட் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக எல்லாம் சேர்ந்து பக்குவமாக வெந்து நிற்கிது பாருங்கள். எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்குல இறங்கிருச்சு. இப்போ நம்ம முதல்ல பொரிச்சு வச்சோம் இல்லையா வெங்காயமும் தக்காளியும், அதை இது மேலே போட்டுருங்க. இது போட்ட உடனே கலர்ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல தோணும். ருசியும் ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த சப்ஜி ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடயும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் நல்லா மேட்ச் ஆகும்.
பாருங்கள், வெங்காயம் போட்ட இடமே தெரியாத மாதிரி நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மல்லி தூவி இறக்கிற வேண்டிதான். செம்மையாக இருக்கும் ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.